ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. மிதில நகரத்து மன்னவனான ஜனக மகாராஜா யாகம் நடத்த போகிறது கேள்விப்பட்ட ராம லக்ஷ்மணாளுக்கு விஸ்வாமித்திரர் முனிவரோட அவள் போகிறா. அந்த சித்தாசிரமத்துக்கு அருகே இருக்க மிருகங்களும் பறவைகளும் அந்த மேன்மை படைச்ச அந்த மகா முனிவரை பின்தொடர்ந்து வர ஆரம்பிக்கிறது. அவர் அங்கேருந்து கிளம்பறிச்ச இவளோட அதை பார்த்து அவர் அவற்றை ஆசீர்வதித்து அங்கே இருந்த இடத்துக்கே திருப்பி அனுப்புகிறார். சோனா நதிக்கரையை எல்லாம் அடைஞ்ச போது சூரியன் அஸ்தமனமாகுது. அந்த நேரத்துக்கான தெய்வ காரியங்களை செஞ்சுட்டு எல்லாரும் விஸ்வாமித்திரரை சுற்றி அமர்ந்துக்கிறாங்க. அந்த இடம் பற்றின தகவல்களை அறிஞ்சு கொள்கிற ஆர்வம் ராமருக்கு இருந்தது. அப்போ விஸ்வாமித்திரர் அவருக்கு ஒரு வரலாற்றை எடுத்துரைக்கிறார். பெருந்தவங்களை செஞ்சு கடுமையான விரதங்களை கடைபிடிச்சு மேன்மை பெற்ற குச்சர் அப்படின்றவர் பிரம்மாவனுடைய மகன். க்ஷத்ரிய தர்மத்தை காப்பாற்ற விரும்பின குச்சருக்கும் வைதேகின்ற பெண்மணிக்கும் சிறப்பு வாய்ந்த 4 மகன்கள் பிறந்தாங்க. தந்தையினுடைய கட்டளை ஏற்றுண்டு அவள் 4 பேரும் 4 நகரங்களை நிர்மாணித்தாங்க. அதில் குச்சநாபர் அப்படின்றவர் கிருத்தாசின்ற பெண்மணி மூலம் பல அழகான பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். அவள் வாலிப பருவம் அடைஞ்ச போது அவளுடைய அழகில் மயங்கின வாயு அவளுடைய தந்தையின் அனுமதி இல்லாமலேயே அவளை தான் வசப்படுத்த நினச்சார். அவளோ மறுத்தா. வாயு கோபம் கொண்டுண்டு அவளை சபிச்சுடுறார். அப்போ அவளுடைய அழகு குறைஞ்சி கோர உருவம் படைச்சவாளாக அந்த பெண்கள் மாறுறாங்க. இப்படி வாயுவினால் சபிக்கப்பட்டு அழகை இழந்துட்டது அந்த பெண்கள் பார்த்த குசநாபர் அப்படின்றவர், அதாவது அவருடைய தந்தை, மன வருத்தம் அடையலை. வாயுவை போய் அடைஞ்சு தெய்வத்தன்மை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சும் கூட தந்தையின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ஆடவனுக்கும் இசைய மாட்டோன்னு சொன்ன உங்களுடைய மேன்மை ரொம்ப பாராட்டத்தக்கது. சாபம் பெற்றுண்டா கூட பரவாயில்ல. தந்தையை நீங்கள் மீற வேண்டாம்னு நினச்சிங்க பாருங்கள், அந்த தர்மம் ரொம்ப வசதியானது. அதனால் உங்கள் மேன்மை ரொம்ப பெரிதும் போற்றக்கூடியது. சாபம் பெற்றா கூட பரவாயில்ல, தந்தை சொல்ல மீறதில்லைன்ற உங்களுடைய வைராகியத்தை நான் ரொம்ப மெச்சிக்கிறேன். நீங்கள் வாயுக்கிட்ட காட்டின பொறுமை ரொம்ப மேன்மையானது. பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் பொறுமை தான் ரொம்ப பெரிய ஆபரணம். பொறுமை போன்ற ஒரு தானம் கிடையாது, பொறுமை போன்ற ஒரு சத்தியம் கிடையாது, பொறுமை போன்ற ஒரு யாகமும் கிடையாது, பொறுமையை போன்ற ஒரு புகழ் கிடையாது, பொறுமை போன்ற தர்மமும் இல்லை. பொறுமையினால தான் உலகமே நிலச்சி நிற்கிறது. அப்படிப்பட்ட பொறுமையை காட்டின உங்களை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு அந்த தந்தை அந்த பெண்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதித்த குசநாபர் அவளுக்கு எப்படி மனம் செய்விக்கிறதுன்ற யோசனையில் அழறார். அந்த காலகட்டத்தில் சோமதை அப்படின்ற கந்தர்வ பெண் சூளி அப்படின்றவரை அடைஞ்சு அவருடைய மேன்மைகளை எல்லாம் தன்னிடச்சே கொண்ட ஒரு மகன் தனக்கு வேணும்னு வேண்டிண்டாங்க. சூளி அப்படின்ற அந்த தபஸ்வி தன்னுடைய மனசினாலேயே உறுதி பண்ணிட்டு சோமதைக்கு ஒரு மகனை அருளினார். அப்படி மன உறுதியினால் மட்டுமே சிருஷ்டி செய்யப்பட்டவன் பிரம்மதத்தன் அப்படின்ற சத்திரியர். சோமதைக்கு பிறந்த அவர் காம்பிலி அப்படின்ற நகரத்தை ரொம்ப சிறப்போடு ஆண்டுன்னு வந்தார். இந்த பிரம்மதத்தனுக்கு குசநாபர் தன் பெண்களை மனம் முடிக்க விரும்பினார். அவரும் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து அந்த பெண்களை கரம் பிடிச்சு உடனேயே அவள் தங்களுடைய பழைய அழகிய உருவங்களை அடைகிறாங்க. அவளுடைய சாபமும் விலகிறது. தான் பெற்ற மகளுக்கு திருமணமும் ஆகி சாபமும் விலகின போது கூட ஆண் குழந்தை இல்லாத குறை குசநாபர் மனசில் இருந்தது. அதனால தான் ஆண் மகவும் வேண்டி அவர் யாகம் நடத்தினார். அப்போ அவருடைய தந்தை குச்சர், மகனே குசநாபா, உனக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த காதின்ற ஒரு மகன் பிறப்பான். அப்படி ஒரு மகன் உன் குலம் பெரும் சிறப்புகள் அவனால் பெறப்போகிறதுன்னு ஆசீர்வதிக்கிறார். சில காலத்துக்கு பிறகு குசநாபருக்கு ஒரு மகன் பிறக்கிறது. காதின்ற பெயரோடு அவர் விளங்கினார். காதின்ற அந்த மன்னர் ரொம்ப புகழ் வாய்ந்தவராக விளங்கினார். அந்த காதின்றவருடைய மகன் நான் குச்சரின் வழித்தோன்றலுக்கு பிறந்ததுனால எனக்கு பெயர் கௌசிகன் அப்படின்னு சொல்கிறார். குச்சரின் வம்சத்தில் உசித்து குசநாபரின் சகோதரர்களில் ஒருவரான வசு அப்படின்ற அரசர் நிர்மாணித்த கிரிவிரஜம் அப்படின்ற நகரம், அதை சுற்றித்தான் இந்த சோனா நதியும் ஓடுறது அப்படின்னு காட்டுறார் ராமர்கிட்ட. இவருடைய வார்த்தைகளை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.